ये देखो, ये नेशनल पॉलिटिकल पार्टी का ऑफिस में ऐसे मार्जिन करने के लिए आपको किसने दिया? आपको इस तरह की है? और क्या? और इसमें गलती इसरो की नहीं है, हमारी है। अगस्त 2023 में पूरे देश ने चंद्रयान 3 का जश्न मनाया। हर जगह यही चर्चा थी कि इंडिया ने सिर्फ 600 करोड़ में मून पर लैंडिंग की। வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு வடக்கே உள்ள அரசியல் மிகவும் அது வேறு விதமாக இந்தியாவினுடைய அந்த அரசியல் சூழலை மாற்றுகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மற்றொரு செய்தியாக மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மஹுவா மொய்த்ரா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த அம்மையார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அவர் ஊடகத்தில் இ போஸ்டில் ஒரு அருமையான 3 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்விகளை நீங்களும் பார்க்கலாம். அது மிகவும் முக்கியமான கேள்விகள். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ராமரை அரசியலாக்கி விட்டார்கள். ராமர் கோவிலையுமே இவர்கள் அரசியலாக்கி விட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ராமர் கோவிலில் நடந்த கொள்ளையை நீங்கள் அரசியலாக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. நாம் அந்த கொள்ளையை அரசியலாக்கக்கூடாதாம், அது முறையான வகையிலே அவர்கள் கண்டுபிடிப்பார்களாம். ஏன், எதற்காக என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. எது அரசியல், எது அரசியல் இல்லை என்று இவர்கள்தான், இந்த நீதிமன்றங்கள் தான் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. நியாயமான தீர்ப்பை நியாயமான வழங்கக்கூடிய இவர்கள் இந்த கேள்வியை கோவில் கட்டுவதற்காக தங்களுடைய சொந்த நிலத்தை கொடுத்து வளையல்களையும் செயின்களையும் கொடுத்த, அந்த கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்த அந்த ராம பக்தர்கள், ஆன்மீகவாதிகள், அவர்களுக்கு கூட கேட்க உரிமை இல்லையாம். இதில் எப்படி லூட் நடந்தது, கொள்ளை நடந்தது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. கேட்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள். சிபிஎம் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் ஏகேஜி பவன்னு சொல்லக்கூடிய முன்னாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஏகே கோபாலன் அவர்கள் நினைவாக அந்த ஏகே பவனில் டெல்லி போலீஸார் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போய் அங்குள்ள எஸ்எஃப்ஐயினுடைய ஒரு நிர்வாகி அந்த பெண்ணை அங்கு சென்று கைது செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். சிபிஎம்மினுடைய தலைமை அலுவலகத்துக்கே சென்று, அவங்க பேர், அந்த பெண் பிள்ளை பேர் ஐஷே கோஷி. மிகவும் துணிச்சலான பெண். குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலே நாட்டுக்காக மிக துணிச்சலோடு தான் இருக்க வேண்டும். அதில் அவர் நிர்வாகியாக இருக்கும் பொழுது கூடுதலாக இருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. அவரை கைது செய்வதற்காக முயற்சி செய்த பொழுது அங்கே கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் எதிர்த்து நின்று வாதாடி இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நாடாளுமன்றத்தில் எப்படி அவர்கள் பாஜக அமைச்சர்களையும் எம்பிகளையும் ஓட விடுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அவர்தான் இன்றைக்கு எதிர்த்து நின்று கேள்விகளை கேட்டு அந்த காவல்துறையை அந்த கைது செய்யக்கூடிய அந்த நிலையை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் எப்படியேனும் இளைஞர்களை கைது செய்ய வேண்டும், எங்கிருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரிகிறது. இந்த மனோநிலையிலே டெல்லி காவல்துறையும் ஆளும் வர்க்கமும் இருக்கிறதா என்று நினைக்கும் பொழுது, ஒருபுறம் வருத்தமாகவும் வேதனையாகவும், மறுபுறம் நாம் இன்னும் மிக வேகமாகவும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக மிக வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற உறுதியேற்பும் நமக்குள் ஏற்பட வேண்டும் என்று தோன்றுகிறது. ये देखो, ये नेशनल पॉलिटिकल पार्टी का ऑफिस में ऐसे मार्जिन करने के लिए आपको किसने दिया? आपको इस तरह की है? और क्या? அடுத்த செய்தி, ஜுனாயித் மாலிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த அநேகமாக எல்லா நாட்களும்
ஒரு சில நாட்கள் இல்லாமல் போயிருக்கலாம் முதல்ல ஆரம்பத்தில். அநேகமாக எல்லா நாட்களுமே அங்கே இந்த போராட்ட களத்தில் இருந்து அங்குள்ள மக்களுக்கு, அங்கே நம்முடைய மக்களுக்கு என்றால் நம்முடைய இளைஞர்களுக்கு சர்பத்து, தண்ணீர், சாப்பாடு வழங்கி வந்த ஒரு இஸ்லாமியர், ஒரு சற்றே ஒரு 40 வயது ஆகக்கூடிய ஒரு இளைஞர். அவர் எந்த விதமான ஆயுதமும் ஏந்தவில்லை. உணவைத்தான், உணவு தட்டைத்தான் ஏந்தி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தார். அவர் வன்முறையை தூண்டவில்லை. நம்முடைய குழந்தைகளுக்கு பசியார நாம் கொடுப்பதற்கு பதிலாக நம்மால் அங்கு செல்லவில்லை, அவர் கொடுத்தார். நம்முடைய இடத்தில் இருந்து கொண்டு இந்த சிஜேபி போராட்டங்களின் போது ஜந்தர் மந்தரில் உணவு வழங்கிய ஒரு தன்னார்வலராக இருந்த அவர் எப்பொழுது குற்றம் செய்தார்? அவர் செய்தது குற்றமாக எப்போது மாறியது? அவருக்காக யார் குரல் கொடுப்பார்கள்? நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். உணவு வழங்கக்கூடிய ஒரு தன்னார்வலரையே அச்சுறுத்தலாக கருதும் காவல்துறை தங்களை தாங்களே கேட்டுக்கொண்ட கேள்விகள் இருக்கின்றன. இன்றைக்கு அவர் உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைக்கு அவருடைய கைது செய்து மற்ற அவருக்கு எதிரான வழக்குகளுக்கு எதிர்த்து அவர் சென்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரோடு நிற்பது நம்முடைய அடிப்படையான கடமை என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு செய்தி பாருங்கள், இது வேறொரு களம். அதில் உள்ள செய்தி, நம்முடைய அரசாங்கம் ஏவுகணைகளை, அதாவது ராக்கெட்டுகளை விண்ணிலே ஏவும் பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் அங்கு நின்று கொண்டு அந்த விஞ்ஞானிகள் மத்தியிலே கைதட்டி கொண்டு ஆரவாரம் செய்து நம்முடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸோடு போட்டி போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று பெருமையாக சொல்லுகிறார். நாமும் பெருமை அடைகிறோம், எந்த விதமான மனமாச்சரியமும் இல்லாமல். ஆனால் வேறொரு செய்தியை நாம் இங்கு உங்கள் முன்னால் கொண்டு வருகிறேன். இந்த ஏவுகணைகளையும் சந்திராயனையும் விண்வெளிக்கு அனுப்புகிறோமே, அந்த அவற்றை வடிவமைத்த, அவற்றை செய்து கொண்டிருக்கின்ற அந்த விஞ்ஞானிகள், அந்த பொறியியல் வல்லுநர்கள் பல மாதங்களாக, கிட்டத்தட்ட 17 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஐயா, சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக சந்திராயன் 3 திட்டத்தில் வேலை செய்தவர்கள் 17 மாத சம்பளம் கிடையாது. சொல்கிறத நம்பும்படியாக இருக்கிறதா? ஆனாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படி இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளை, அவர்களுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? நாம் சொல்லுகிறோமே, நாம் அல்ல, அவர்கள் சொல்லுகிறார்களே தேசபக்தி தேசபக்தி என்று. அந்த தேசபக்தியாக வந்து காப்பாற்றும்? சீனி என்றால் எழுதி கொண்டு நக்க முடியுமா? அந்த தேசபக்தி காப்பாற்றாது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றியாக வேண்டும். தேசபக்தி என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கும் பொழுது, அம்பானிக்கும் அதானிக்குமாக கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த விஞ்ஞானிகள், இந்த பொறியியல் வல்லுநர்கள் நம்முடைய துறையை, விண்வெளி துறையை விட்டு வேறு இடங்களுக்கு செல்லாமல் இருப்பார்களா என்ன என்ற ஒரு செய்தி. इसरो कभी नासा को बीट नहीं कर सकता और इसमें गलती इसरो की नहीं है, हमारी है। अगस्त 2023 में पूरे देश ने चंद्रयान 3 का जश्न मनाया। हर जगह यही चर्चा थी कि इंडिया ने सिर्फ 600 करोड़ में मून पर लैंडिंग की। அடுத்து ஒரு செய்தி பாருங்க, இந்த பேப்பர் லீக் சம்பந்தமாக, அதாவது தாழ் கசிவுன்னு சொல்கிறோமே, அது சம்பந்தமாக நான் ஒரு வேடிக்கை, வேதனை நிறைந்த ஒரு செய்தியை சொல்லி ஆக வேண்டும். நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் தெரியும் உங்களுக்கு, ஃபேமஸானவங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, திரும்ப திரும்ப நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, அதை நான் சொல்லி ஆகணும். திரும்ப திரும்ப இந்த தாழ் கசிகிறதுனால அது நம்முடைய மாணவர்களுக்கு நன்மைதான். என்ன நன்மை? மீண்டும் மீண்டும் படிக்க முடியும், மீண்டும் மீண்டும் படித்து மீண்டும் முன்னை விட அதிகமான அளவிற்கு மார்க்குகள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய மனம் பாழாக போயிருக்கிறது. இந்த அம்மையார் தான் சொன்ன சில விடயங்களை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஜிஎஸ்டி விலை ஏறி இருக்கிறது, எல்லா விதமான பொருள்களும் ஏறி இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது, அது உணவுப் பொருள்களெல்லாம் ஏறி இருக்கிற பொழுது நான் பூண்டு வைத்து வெங்காயம் வைத்து சாப்பிடுவதில்லை என்று சொன்னவர் நினைவிருக்கிறதா? அதுபோல
இன்னொரு வேடிக்கை விஞ்ஞானியாகவும் திகழ்ந்தார் இவர், பொருளாதாரவாதியாக. எப்படி? அமெரிக்க டாலருக்கு இணையாக ரூபாயுடைய மதிப்பு வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழவில்லை, ஆனால் டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்ன அற்புதமான ஒரு பொருளாதாரவாதி அவர்தான். தாழ் இதில் நம்ம பிள்ளைகள் கசிஞ்சதுனால இப்படித்தானே சொல்ல முடியும். இதுதான் நம்முடைய வெட்கைக்கேடான இவர்களை போன்றவர்கள் அமைச்சர்களாக நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சமூக மாற்றத்திற்கான செய்திகளையும் கருத்துக்களையும் நான் தனியாக டெமோக்ராட்டிக் சேனல் என்றொரு யூடியூபில் பகிர்ந்து வருகிறேன். அதில் நீங்கள் ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அதற்கு நீங்கள் ஆதரவு அளியுங்கள். அதுபோல் ரூஸ்டர் நியூஸ்லேயும் என்னுடைய அந்த சேனல்லையும் என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகிறேன். அதையும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.